நண்பர்களே, இன்றைய டெக்னிக்ஸ்ல பல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ZEB-JUKE புத்தம் புதிய சவுண்ட் பார் இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல வந்து டால்பி அட்மாஸ் சவுண்ட் பார் அப்படின்னு சொல்லலாம். 450 வாட்ஸ் ஸ்பீக்கர் இதுல கொடுத்திருக்காங்க. HDMI போர்ட் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. டைரக்டா பிளிப்கார்ட்ல வாங்கலாம். என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,999 ரூபாய்க்கு இந்த சவுண்ட் பாரை நீங்க வாங்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது OnePlus தரப்புல இருந்து OnePlus 70 Pro. இந்த மொபைலுக்கு வந்து பிரைஸ் வந்து வெகுவா குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் குறைச்சிருக்காங்க அப்படி சொல்லலாம். 48,000 ரூபாய் இருந்த மொபைல் இப்போ 44,000 ரூபாய்க்கு உங்களுக்கு சேல் பண்றாங்க. அமேசான் இந்தியா, OnePlus இந்தியா இந்த மாதிரி தளங்களில் போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்னன்னா, உங்ககிட்ட ஐசிஐசிஐ பேங்க் கார்டு இருந்ததுன்னா அந்த கார்டு மூலியமா உங்களால 3000 ரூபாய் இன்னும் அடிஷனலா ஒரு 3000 ரூபாய் வந்து நீங்க டிஸ்கவுண்ட் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlus 70 Pro மொபைலை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ கரெக்டான டைம் வாங்கிக்கோங்க. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் தரப்புல இருந்து ஒரு சந்தோஷமான அறிவிப்பு. என்னன்னா, கூகுளோட பிக்சல் போனை இந்தியாவில் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க, கூகுளோட பிக்சல் 2ல இருந்து கூகுளோட பிக்சல் 4a வரைக்கும் இந்த மொபைலை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அந்த மொபைல் எல்லாத்துக்குமே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு Android 11 அப்டேட் கிடைக்க போது த்ரூ OTA மூலியமா. சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்க கூகுளோட பிக்சல் போனை பயன்படுத்தணும் நம்புறீங்கன்னா உங்க போனுக்கு Android 11 நிச்சயம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னேசர் தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து ஆல்ரெடி கடந்த மாதம் யூரோப்பில் அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 7mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டச் கண்ட்ரோல் இருக்கு. இந்த மாதிரி வசதிகளை இந்த சென்னேசரோட ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 16,999 ரூபாய்க்கு. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் சென்னேசர் இந்தியா இந்த தளங்களில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மோட்டோரோலா ரேசர் 2019 உள்ள மாடல். இந்த மொபைல் வந்து முழுக்க ஒரு 5G சப்போர்ட் பண்ண மாடல் சொல்லலாம். ஸோ இந்த மொபைலை நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 1,25,000 ரூபாய் இருந்த இந்த மொபைலை அதிரடியாக 30,000 ரூபாய் குறைச்சி 95,000 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறாங்க. ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வந்து விற்கிறாங்க. ஆன்லைன் ஸ்டோர் இல்லை. அதுவும் கார்டு பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்னென்னா, இன்னமும் 10,000 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுவும் HDFC கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த 95,000 உங்களுக்கு 10,000 ரூபாய் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு எவ்வளவு 85,000 வந்து இந்த மோட்டோரோலா ரேசர் 2019 எடிஷன் 5G கொண்ட மொபைலை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சோனி தரப்பில் வந்து ஒரு புத்தம் புதிய மொபைல் வந்து இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிருக்காங்க. சோனியோட Xperia 5 அப்படிங்கிற மொபைல். இதில் வந்து Snapdragon 865 சிப்செட், அதே மாதிரி 128 ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ட்ரிபிள் ரியர் கேமரா, OLED டிஸ்பிளே, இந்த மாதிரி சகல வசதிகள் இந்த சோனியோட Xperia 5 மொபைலில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து இது யூரோப்பில் மட்டுமே இது விற்பனைக்கு வருது. அதே மாதிரி யூஎஸ்லேயும் விற்பனைக்கு வருது. ஸோ இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு 78,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை அந்த 2 நாடுகளில் விற்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து எப்போ வருது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடல, பட் வரும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு பொடி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட். அதாங்க Oculus Quest 2 லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Snapdragon சிப்செட், இந்த மாதிரி வசதிகள் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச்சிங் நடந்து போச்சு. இது வந்து யூரோப், US, UK இந்த மாதிரி கண்ட்ரிகளில் விற்பனைக்கு வருது. ஸோ இதோட ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா $299, அதிகபட்சமாக $400 அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள இந்த Oculus Quest 2 அப்படிங்கிற விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு எப்போ வருது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாம்சங் கேலக்ஸியோட Note 20க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபாய் தள்ளுபடிங்க. 9,000 ரூபாய் ஒரு வாரத்துக்கு தாங்க. அந்த மொபைலோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78,000 ரூபாய். இப்போ 69,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் கையில் HDFC கார்டு இருந்துச்சுன்னா 9,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு 69,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி Note 20 ரொம்ப நாள் ஆசை இருந்ததுன்னா இப்போ கரெக்டான டைம் வாங்கிக்கோங்க. அடுத்த நம்ம பார்க்குற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா Toshiba டிவி வந்து விற்பனைக்கு வருது, இந்தியாவில் வருது. ஸோ 4K டிவியாக இருந்தால் உங்களுக்கு ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய். அதே நேரத்தில் HD ஸ்மார்ட் டிவியாக இருந்தால் உங்களுக்கு 13,000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. என்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 முதல் இந்த மாடல்கள் வந்து விற்பனைக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காருங்க, Cadillac XT4 SUV 2021 கார். ஸோ இந்த காரில் நம்ம மொபைலில் பயன்படுத்தக்கூடிய செக்யூரிட்டியை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாங்க பின், ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் ஃபேஸ், இந்த 3 விஷயங்களையும் இந்த Cadillac XT4ல
எஸ்யூவி காரில் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிறைய மொபைல்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கார்லையும் கொஞ்சம் புதுமையாக கொண்டு வருமே அப்படின்னு நினச்சிட்டு இந்த கேடிலாக் XT4 எஸ்யூவி 2021 காரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த காரில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் லைவாக பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மினி டெலஸ்கோப், அதாங்க கெனான் தரப்பில் வந்து கெனான் பவர் ஷாட் ஜூம் அப்படிங்கிற பேரில் ஒரு மினி டெலஸ்கோப்பை வந்து ஜப்பானில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 145 கிராமில் இருக்குது. இதில் வந்து லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.1 மெகா பிக்சல் சென்சார் லென்ஸை வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க. ஸோ ஜப்பானோட கரன்சி படி பார்த்தீங்கன்னா இந்தியா கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 22,000 ரூபாய்க்கு வந்து ஜப்பானில் மட்டுமே இப்போ விற்பனைக்கு கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஜப்பானை விட்டு வெளியே வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு ஜப்பானில் இந்த கெனானோட பவர் ஷாட் ஜூம் மினி டெலஸ்கோப்பை நீங்கள் பார்க்கலாம், வாங்கலாம். ஃபைனலி டெக் நியூஸில் சோனியோட PS5, அதாங்க PlayStation 5 லான்ச் ஆயிடுச்சு 2 வேரியண்ட்டில், PS5 அதுக்கப்புறம் PS5 டிஜிட்டல் எடிஷன். ஸோ இந்த டிஜிட்டல் எடிஷன் வந்து உங்களுக்கு $399, இந்தியாவோட மதிப்புப்படி 27,000 ரூபா. அதே மாதிரி $499 இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஹை டெஃபரேஷன் ப்ளூரே டிஸ்க் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு $100 கூடுதல்னால உங்களுக்கு இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 37,000 ரூபா அப்படிங்கிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட Xbox S பார்த்தீங்களா, அதை விட $100 கூடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறவங்க அதை தான் யூஸ் பண்ணுவாங்க, டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஜம்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ சோனி தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான PlayStation 5 டெக் நியூஸில் இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.